ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நடிகர் விஜயோட கடைசி படமான அவரோட 69வது படத்தை வந்து ஹச்1 பார்த்தீங்கன்னா இயக்குறாரு. இந்த படம் வந்து அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து படக்குழு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னையில் வந்து பிரம்மாண்டமாக செட்டு போட்டு வந்து வர்ற மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிற மாதிரி வந்து படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு வந்துருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இமேஜ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துருக்கு. இது காரணம் பார்த்திங்கன்னா கமலோட 233வது படம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து ஹச்1 வந்து இயக்குறாரு அப்படின்ற மாதிரியான போஸ்டர் பார்த்திங்கன்னா இதில் வந்து தீப்பந்தத்தை கையில் பிடிச்ச மாதிரியான இமேஜ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே கதை பார்த்திங்கன்னா வந்து விஜய்க்கு வந்து கை மாறிடுச்சு. இதை தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட போஸ்டர்லுமே பார்த்திங்கன்னா விஜய் வந்து தீப்பந்தத்தை கை பிடிச்ச மாதிரியும் ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 இமேஜிலுமே பார்த்திங்கன்னா ஒரு வசனம் பார்த்திங்கன்னா வந்து போட்டிருந்தாங்க, ரைஸ் டு ரூல் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. இதுக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு உயரும் அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்து கமல் போட்ட போஸ்டரில் பார்த்திங்கன்னா வந்து போட்டிருந்தாங்க. விஜய் போட்டிருந்த போஸ்டரில் பார்த்திங்கன்னா டார்ச் ப்ரேயர் ஆஃப் த டெமோக்ரஸி அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஜனநாயகத்தின் தீபம் ஏற்றுபவர் அப்படின்ற ஒரு மீனிங்கை வந்து மென்ஷன் பண்ணி வந்து இந்த போஸ்டர் வந்து போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்பவுமே வந்து ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து அனிருத் தான் வந்து போடுறாரு. இந்த போன படத்துலேயே பார்த்திங்கன்னா அனிருத் வந்து போடல அப்படின்னு வந்து அவரோட ஃபேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து ஆதங்கப்பட்டாங்க. இந்த படத்தில் அவரோட லாஸ்ட் படம் அப்படின்றனால பார்த்திங்கன்னா அனிருத் தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தை வந்து பிஜிஎம் போடுறாரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு அரசியல் படமாக இருக்கும் அப்படின்றது வந்து இதில் வந்து தெரிய வருது. விஜய்க்கு பேரை பார்த்திங்கன்னா வந்து சிம்ரன் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க. மற்றும் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா நிறையா முன்னணி ஆக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நடிக்கிறாங்க. இந்த போஸ்டரில் நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, கமல் நடிக்க வந்த அந்த படம் பார்த்திங்கன்னா கைமாறி வந்து விஜய் இந்த படத்தை வந்து நடிக்கிறார் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் பார்த்திங்கன்னா வந்து விட்டுட்டோம். இந்த படத்தில் விஜய்க்கு வில்லனாக பார்த்திங்கன்னா வந்து பாபி தியோல் வந்து நடிக்கிறாரு. இவர் பார்த்திங்கன்னா கங்குவா திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா வந்து வில்லன் நடிச்சுட்டு வந்துருக்காரு. இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த படத்தில் வில்லன் நடிக்கிற அதே வில்லன் பார்த்திங்கன்னா வந்து நம்ம விஜயோட லாஸ்ட் 69வது படத்தில் வந்து பாபி தியோல் தான் பார்த்திங்கன்னா வந்து வில்லனாக நடிக்கிறாரு. இந்த மாதிரி சினிமா அப்டேட்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.